வணக்கம். இந்தியாவின் தேஜஸ் போர் விமானங்கள் தயாரிப்பதற்கு அமெரிக்க தயாரிப்பான என்ஜினைத்தான் பயன்படுத்துகிறோம். ஆனால் அந்த என்ஜினை வழங்குவதில் அமெரிக்கா தாமதம் செய்வதாக ரஷ்யா குற்றம் சாட்டுகிறது. தேஜஸ் விமானத்தை தயாரிப்பதற்கு தேவையான என்ஜின்களை இந்தியாவிற்கு வழங்குவதில் சமீப காலமாக வேண்டுமென்றே அமெரிக்கா காலதாமதம் செய்து வருவதாக சுட்டிக்காட்டியுள்ளது ரஷ்யா. இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே பாதுகாப்புத்துறை வர்த்தகம் அதிகரித்து வரும் சூழலில் இந்தியா இதை எப்போதும் கருத்தில் கொள்ள வேண்டும். காரணம், வாஷிங்டனை நம்ப முடியாது, உங்களுக்கு ஆயுதங்கள் வழங்குவதை அவர்கள் வேண்டுமென்றே தாமதப்படுத்தலாம் என்று ரஷ்யா கடந்த சில நாட்களாகவே கூறி வருகிறது. ஆனால் சமீபத்தில் கூட இந்தியா அமெரிக்கா இடையே ஒரு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. SOSA எனப்படும் அந்த ஒப்பந்தம் அவசர கால சூழ்நிலைகளில் இந்தியாவிற்கு முன்னுரிமை அளித்து ஆயுதம் வழங்க அனுமதிக்கிறது. அதாவது, அமெரிக்காவிடம் இந்தியா அவசர தேவைகளுக்காக ஆயுதம் கேட்டால் அமெரிக்கா நமக்கு முன்னுரிமை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறது என்பதாகும் அந்த ஒப்பந்தத்தின் நோக்கம். பதிலுக்கு இந்தியாவிற்கும் அதே கடமை பொருந்துவதாகும். இந்தியாவின் தேஜஸ் போர் விமானங்கள் அமெரிக்க ஜெனரல் எலக்ட்ரிக்ஸ் நிறுவனத்தின் F404 என்ஜினை பயன்படுத்தித்தான் தயாரிக்கப்படுகின்றன. அறிக்கைகளின்படி அந்த என்ஜினை இந்தியாவிற்கு வழங்குவதில் அமெரிக்கா காலதாமதம் செய்கிறது என்று அறிய முடிகிறது. எனவே அமெரிக்காவுடன் ஒப்பந்தங்களில் ஈடுபடும் போது கவனமாக இருக்க வேண்டும் என்று இந்தியாவிற்கு ரஷ்யா எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த என்ஜின்கள் மட்டுமல்லாது அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் டெலிவரி செய்வதிலும் தாமதம் ஏற்படுத்துவதை காண முடிகிறது. அது நாட்டின் பாதுகாப்பு தொடர்புடைய பிரச்சனையாகும். எனவே இந்தியா அதை தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறுகிறது ரஷ்யா. ஒருவேளை ரஷ்யாவிற்கு இதில் ரஷ்யாவின் நலன் சார்ந்த நோக்கங்கள் இருக்கக்கூடும். காரணம், நாம் இறக்குமதி செய்துள்ள பாதுகாப்பு உபகரணங்களில் கிட்டத்தட்ட 60% ரஷ்யாவில் இருந்துதான் பெறப்பட்டுள்ளன. எனவே அமெரிக்காவுடன் அதிக அளவில் ஆயுத வர்த்தகம் செய்யும் போது அது ரஷ்யாவிற்கு வெறுப்பை ஏற்படுத்தும் என்பதை சொல்ல வேண்டியதில்லை. அது வர்த்தகத்தின் ஒரு பகுதியாக இயல்பாக ஏற்படக்கூடிய ஒன்றுதான். ஆனால் இங்கு ரஷ்யா சொல்வதை நாம் முழுமையாக நிராகரிக்கவும் முடியாது. ஏனெனில் அமெரிக்கா எப்போதுமே தமது சொந்த நலன்களுக்கு ஏற்பவே விளையாடும் என்பதில் மாற்று கருத்து யாருக்கும் இருக்க வாய்ப்பில்லை. இந்தியாவின் தேஜஸ் போர் விமானங்களுக்கு போட்டியாக உள்ளது தென்கொரிய போர் விமானங்கள் தான். தென்கொரியாவின் T-50 கோல்டன் ஈகிள் என்பது உண்மையில் அமெரிக்காவின் என்ஜின் மூலம் இயங்கும் தென்கொரிய தயாரிப்பு விமானமாகும். ஜெனரல் எலக்ட்ரிக்ஸின் F404 என்ஜின் தான் அந்த விமானத்திலும் பயன்படுத்தப்படுகிறது. எனவே இந்திய விமானத்தோடு நேரடியாக போட்டியிடும் ஒரு விமானமாகும் தென்கொரியாவின் விமானம். தென்கொரியா அதன் பிறகு மற்றொரு விமான தயாரிப்பிலும் ஈடுபட்டுள்ளது. KF-21 என்று குறிப்பிடப்படும் அந்த விமானம் 2022 பறக்க தொடங்கியது 2026 அறிமுகம் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறு தென்கொரியா இன்று போர் விமானங்கள் விஷயத்தில் இந்தியாவிற்கு ஒரு போட்டியாளராக மாறி வருகிறது. எனவே இந்தியாவை பொறுத்தவரை நமது மார்க் 1, 2 மற்றும் AMCA திட்டங்கள் எல்லாம் உள்ளன. முதலில் அமெரிக்க தயாரிப்பு என்ஜினை பயன்படுத்தி விமானங்கள் தயாரிப்பது, பின்னர் படிப்படியாக சொந்த தயாரிப்பு என்ஜின்களுக்கு மாற்றுவது என்பதாகும் இந்தியாவின் திட்டம். இந்தியாவிற்கு என்ஜின் வழங்குவதில் அமெரிக்கா காலதாமதம் செய்வதை விமானத்துறையில் இந்தியா தன்னிறைவு பெற்ற நாடாக மாறுவதை தடுக்கும் நோக்கமாக நாம் கருதலாம். காரணம், எப்போதுமே நமது தேஜஸ் போர் விமானங்களுக்கும் தென்கொரிய தயாரிப்பு விமானங்களுக்கும் தான் போட்டி நிலவுகிறது. காரணம், அவை இரண்டுமே ஒரே பிரிவைச் சேர்ந்த விமானங்கள் என்பதுதான். பெரும்பாலும் அமெரிக்கா அதன் செல்வாக்கை பயன்படுத்தி தென்கொரியாவிற்கு ஆதரவாக செயல்படுகிறது. அதனால் பல ஒப்பந்தங்கள் இந்தியாவிற்கு கிடைக்காமல் போகின்றன. காரணம், அமெரிக்காவின் உலகளாவிய செல்வாக்கு மிகவும் முக்கியமானதாகும். தென்கொரியாவை பொறுத்தவரை அமெரிக்காவின் ஒரு அடிமை நாடு போல் உள்ளதாகும் அந்த நாடு. தென்கொரியாவை முன்னில் நிறுத்திக் கொண்டுதான் அமெரிக்கா வடகொரியாவிற்கு எதிரான நகர்வுகளை மேற்கொள்கிறது. தென்கொரியா ஏற்கனவே அமெரிக்காவுடன் பாதுகாப்புத்துறை தொடர்பான விஷயங்களில் மிக நெருக்கமாக செயல்பட்டு வருகிறது. அது உண்மையில் அமெரிக்காவின் ஒரு நிழல் தேசம் என்று சொல்லலாம். அத்தகைய நாட்டை அமெரிக்கா ஆதரிப்பது இயல்பான ஒரு விஷயம்தான். எனவே தென்கொரியாவுக்கு என்ஜின்கள் வழங்குவதில் தடை ஏற்படாமல் இருப்பதற்காகவோ அல்லது இந்த துறையில் அவர்களின் முன்னேற்றத்தை ஆதரிப்பதற்காகவோ இந்தியாவுக்கு என்ஜின் வழங்குவதை தாமதப்படுத்தவும் அதன் மூலம் இந்தியாவின் தேஜஸ் உற்பத்தியை குறைக்கவும் செய்யும் நோக்கம் அமெரிக்காவிற்கு உள்ளதோ என்ற சந்தேகம் எழக்கூடும். அது சந்தேகம் மட்டுமல்ல, ஓரளவிற்கு அதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதையும் மறுக்க முடியாது. அமெரிக்கா எப்போதும் அவர்களுக்கு லாபகரமான ஒப்பந்தங்களை மட்டுமே செய்யும் என்பது தெரிந்த விஷயம்தான். இந்தியாவும் பணம் கொடுத்துதான் வாங்குகிறது என்பது வேறு ஒரு விஷயமாகும். நம்மை பொறுத்தவரையில் ரஷ்யாவின் தொழில்நுட்பம் கொண்ட விமானங்களைத்தான் சீனாவும் பயன்படுத்துகிறது. அதனால் இந்தியா அதே ரஷ்ய தொழில்நுட்பத்தை மட்டுமே பயன்படுத்துவது தவறான முடிவாக இருக்கும். அதனால் அமெரிக்காவும் பிரான்சும் கொண்டுள்ள தொழில்நுட்பங்களையும் நாம் பெறும்போது சீனாவின் மீது ஆதிக்கம் செலுத்த முடியும். அதனால் தான் இந்தியா அமெரிக்கா மற்றும் பிரான்சுடன் அதிக ஒப்பந்தங்களில் ஈடுபட்டு வருகிறது. ஆனால் அமெரிக்காவின்
அமெரிக்காவின் இந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக இந்தியாவுக்கு ரஷ்யா ஒரு எச்சரிக்கை விடுத்து வருவதை இங்கு தற்போது பார்க்க முடிகிறது. அமெரிக்கா ஏமாற்றும் என்று ரஷ்யா சொல்கிறது. அப்பாச்சி ஹெலிகாப்டர்களுக்கான ஒப்பந்தத்திலும் கையெழுத்திட்டுள்ளது இந்தியா. என்னவானாலும் ரஷ்யா சொல்லும் விஷயம் குறித்து நமக்கே கூட சந்தேகம் எழுவது இயல்புதான். அதே நேரம் இதுபோன்ற விஷயங்களில் நாம் தற்சார்பு நிலை அடையும் வரை ரஷ்ய தொழில்நுட்பத்தை மட்டுமே நம்பிக்கொண்டிருக்க முடியாது. அதற்காக அமெரிக்கா உட்பட மற்ற நாடுகளுடன் பாதுகாப்புத்துறை ஒப்பந்தங்களில் ஈடுபடத்தான் வேண்டும். அதனால்தான் ஆத்ம நிர்பர் பாரத் போன்ற உயரிய திட்டங்களை அறிமுகம் செய்து நாம் தன்னிறைவு அடைய வேண்டும் என்று முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது மோடி தலைமையிலான இந்தியா.